going to look at in 2 Corinthians chapter 2 from verses 14, 15 and 16. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். And let us 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. In 2 Corinthians chapter 2 verses 14, 15 and 16. And that's what we are going to look at this morning. The காலை வேளையில் அதை பார்க்க போகிறோம். I will read. And this is the portion that you have read earlier. இந்த வேத பகுதி தான் இதுக்கு முன்பாக நீங்கள் யாவரும் வாசித்து வந்தீர்கள். ஆகவே அதை நாம் இந்த வேளையில் பார்க்க போகிறோம். The Bible says, "Now thanks be to God who always leads us in triumph in Christ, and through us diffuse the fragrance of His knowledge in every place. For we are to God the fragrance of Christ among those who are being saved and among those who are perishing." 16. To the one we are the aroma of death leading to death, and to the other the aroma of life leading to life. And who is sufficient for these things? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? Now, beginning today, probably we may take a few sessions to go through on this subject. The topic that I would like to speak on or share together is becoming the sweet-smelling fragrance of Christ to God. தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் மாறுவதை குறித்து நாம் இன்றையிலிருந்து இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு நாம் இந்த வேத பகுதிகளை வைத்து தான் தியானிக்க போகிறோம். And for the portion that we read in this place, Paul is addressing some important thing. Paul சில முக்கியமான காரியங்களை அவர் நமக்கு வலியுறுத்துகிறார். And when the Jewish people, when he addressed, or when the Jews, when they read this, the apostles' analogy of pleasing aroma of Christ, it would present an immediate association in the Old Testament. அதாவது பவுல் இந்த இடத்துல ஒப்பனையாக பேசுகின்ற இந்த நற்கந்தம் என்பது யூத மக்களுக்கு பழைய ஏற்பாட்டின் சிந்தனைக்கு அவர்களுடைய எண்ணங்களை கொண்டு போகும். Now in the Old Testament, the scent of burnt offering was described as an aroma pleasing to the Lord. That we read in Genesis chapter 8 and Leviticus chapter 23 and Numbers chapter 28. இது பழைய ஏற்பாட்டில் தகன பலிகளின் வாசனையை சுகந்த வாசனை என்று வேத வசனத்தில் கூறப்படுகிறார். ஆதியாகமத்தில் 8ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம், என்னாகமம் 28. இந்த வசனங்களெல்லாம் வாசித்தால் நமக்கு மிக முக்கியமாக இந்த வேத பகுதிகளில் இந்த ஒரு எண்ணங்களை நமக்கு தருகிறார். And for those who are Gentiles and non-Jews, this phrase would suggest as the scent of incense being burned as an offering to their gods. யூதர் அல்லாதவர்களுக்கு, புறஜாதியாக இருந்தவர்களுக்கு
இந்த சுகந்த வாசனை எனப்படுவது அவர்களுடைய கோவில்களிலும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு முன்பாக செலுத்தப்படுகிற பலிகளுக்கும் தூபங்களுக்கும் சம்பந்தப்படுத்துவதாக இருக்கும். However, Paul had a more specific picture in his mind. பவுலுக்கு இங்கு அவர் இதை சொல்லும் பொழுது அவருடைய எண்ணத்தில் இன்னொரு காரியங்கள் காணப்பட்டது. The apostle Paul, he compared his ministry of evangelism to a triumphal military parade that were common in the days of Roman world. பவுல் தனது சுவிசேஷ ஊழியத்தை சம்பந்தப்படுத்தி இது பேசுகிறார். ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் வழக்கமாக நடைபெற்ற வெற்றிகரமான அணிவகுப்பை ஒப்பிட்டு அவர் இங்கு பேசுகிறார். There is a background for this verse and we got to understand for us to have a clear picture what God is saying. In the text that we read this morning in 2 Corinthians chapter 2, Paul is actually sketching a picture of a real life experience in the ancient Rome. நாம் வாசித்த இந்த 2 அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலிருந்து வாசித்தா ரோமில் நடைபெற்று வருகிற அல்லது நடைபெற்ற உண்மை சம்பவத்தை வர்ணித்து பவுல் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். It talks about the triumphal or the Roman triumph. It was named such for a particular procession or the celebration that would take place in the street of Rome after a major military victory over a foreign foe or foreign forces. இந்த வேத பகுதி அவர் சித்தரித்து சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால், ரோமர்கள் ஆண்டு வந்த காலங்களிலே ரோமர்களுடைய வெற்றி பேரணி என்று அழைக்கப்பட்டது. அந்த பேரணிக்கு எப்படி என்றால், எதிரி படைகளை அவர்கள் வீழ்த்திய பிறகு ரோமரின் வீதிகளிலே வெற்றி அணிவகுப்பு அவர்கள் செய்வார்கள். அந்த வெற்றி பேரணியை இந்த வேத வசனம் சித்தரித்து காண்பிக்கிறார். Especially when a Roman soldier, a Roman general won a new province for the Roman Empire, the Senate might award him its greatest honor or public honor, which is called the triumph. ஒரு ரோம படைத்தலைவன் ரோம தேசாதிபதிக்கு புதிய எல்லையை ஜெயித்து அவன் தரும் சமயத்தில் அவன் யுத்தத்துக்கு போய் எதிரி படைகளை தோற்கடித்து அந்த தேசத்தின் பகுதியை அவன் கைப்பிடித்து வரும் பொழுது அவனை கௌரவிக்க ரோமின் அரசு அந்த நாட்களிலே அவனுக்கு ஒரு மரியாதை பேரணி அல்லது சடங்கை செய்யும். அதுதான் இது. A triumph was a gigantic victory parade through the streets of Rome in which the general will ride through the golden chariots. இந்த படைத்தலைவன் அவன் வெற்றி பெற்று திரும்பி தன்னோட தேசத்துக்கு வரும் பொழுது அவனை தங்க ரதத்தில் அவர்கள் கொண்டு போவாங்க, அவனை கௌரவிக்க. And with the legions of soldiers following him and also the prisoners that he would bring along. இந்த படைத்தலைவன் அவனுடைய பட்டணத்துக்கு வெற்றியோடு வரும் பொழுது அவன் கொண்டு போயிருந்த அவனுடைய படைகளும் அதோடு கூட அவனுடைய படைகள் வெற்றி நடை போட்டு வருவார்கள். அதோடு கூட அவன் சிறைப்பிடித்து வருகிற அந்த மனிதர்கள், சிறைப்பிடித்த மனிதர்களை அவன் கைதிகளாக அங்கு கொண்டு வருவார்கள். இந்த பேரணியில் அவர்கள் கொண்டு வந்து நடக்க வைப்பார்கள். And in this procession, the conquering general would be at the end of the procession, and behind him will be the priest who would swing the incense with sweet-smelling
incenses. அதாவது இந்த படைத்தலைவன் எப்பொழுதுமே அந்த பேர் அவர்களுடைய படைகள் முன்னுக்கு சென்று அவர்களுடைய கைதிகள் வரும் பொழுது இந்த படைத்தலைவன் பின்னால வருவான். அப்போ அவனுக்கு பின்னால அவனுடைய ஆசாரியர்கள் தூப கலசங்களை கொண்டு வந்து அவர்கள் தூபம் இடுவார்களாம் அவர்களுடைய தெய்வத்துக்கு நன்றி செலுத்தும்படியாக. And you can see this aromatic perfume will fill the air as spectators all around, and those who are in the processions, they together will breathe this sweet fragrance. இந்த பேரணி நடக்கும் பொழுது அங்கு சுற்றிலும் கூடி இருந்தவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள், அங்கு அவர்களும் இவனோடு கூட வருகிற படைகளும் அந்த இடம் முழுவதுமாக இந்த சுகந்த வாசனை கொடுக்கிற தூபங்கள் நிரப்பி அந்த சுகந்த வாசனையை அவர்கள் முகர்ந்து பார்ப்பார்கள். At the parade finale, many prisoners would be put to death openly. இந்த பேரணிக்கு பிறகு அவர்கள் கொண்டு வருகிற கைதிகள் கடைசியாக அவர்கள் அங்கு மரணத்தை அவர்கள் சந்திப்பார்கள். இது அவர்கள் நாட்களில் வழக்கமாக நடந்து வருகிற ஒரு முக்கிய காரியம். And thus the aroma were pleasing and life-giving to the victor. இப்படியாக அந்த சுகந்த வாசனை இருக்கிறதே அது வெற்றி அடைந்து வருகிற அந்த வெற்றி வீரர்களுக்கு சுகந்த வாசனையாகவும், but those who were defeated, it will be the smell of death. கைதிகளாக கொண்டு வரப்படுகிற அந்த கைதிகளுக்கு இது மரண வாசனையாகவும் இது காணப்படும். And that's who Paul says, we are marching with Christ in triumph through the world. பவுல் இதை சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட பேரணி எடுத்து நடந்து வருகிறோம் என்று சொல்லுகிறார். He is the one who wins the victory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். But we are right there with him. நாம் அந்த வெற்றியோடு அவரோடு கூட இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். In one sense, he is conquering prisoners, but in the other, he is loyal soldiers. ஒரு வகையில் பார்க்க போனால் நாம் கிறிஸ்துவுக்கு அவரோட அன்புக்கு கைதிகளாக காணப்படுகிறோம். இன்னொரு வழியில பார்க்க போனால் நாம் அவருடைய உண்மையான வீரர்களாக காணப்படுகிறோம். Now, let us look at what is the aroma of Christ. கிறிஸ்துவனுடைய வேதவசனம் சொல்லுகிறது நற்கந்தமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. Now we are going to look in the coming weeks couple of these things. இந்த வரக்கூடிய வாரங்களிலே இதில் சொல்லப்பட்ட முக்கியமான பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். And when Paul talks about being aroma of Christ, he is especially talking about the preaching of the gospel. கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லும் பொழுது அவர் என்னத்தை சொல்லுகிறார் என்றால் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை குறித்து அவர் பேசுகிறார். He is talking about the preaching of the gospel. And that is made very clear when he tells of his call from God to spread everywhere the fragrance of the knowledge of Christ. கிறிஸ்து இயேசுவுடைய அறிவை எல்லா இடங்களிலும் பிரசித்தப்படுத்தும்படியாக தேவன் தம்மை அழைத்த அழைப்பை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அதை குறிப்பிட்டு பேசுகிறார். In spreading the knowledge of God, we lead people to eternal life. For eternal life is in the knowledge of God. அதாவது தேவனை அறிகின்ற அறிவுக்குள் மக்கள் வரும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவன் அடையும் வாய்ப்பை பெறுகின்றனர். Now people need to have the knowledge of God. They need to hear the knowledge of God, which will lead the people to eternal life, because eternal life is in the knowledge of God. தேவன் அறிகிற அறிவுக்குள் வரும் பொழுது தான் அங்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. And Jesus made it very clear. ஆண்டவர் இயேசு இதை மிக தெளிவாக சொல்கிறார். In John chapter 17 verse 3,
யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். And he says, Jesus said, you ask, what is eternal life? And Jesus says, this is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ whom you have sent. யோவான் 17:3 நான் வாசிக்கும் பொழுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Now, salvation begins with the knowing the gospel. சுவிசேஷத்தை நாம் கேட்டு அறியும் பொழுதுதான் ரட்சிப்பே துவங்க ஆரம்பிக்கிறது. You have not received the salvation yet. But when you hear the word, the gospel, salvation start to work there. It depends on you, how you respond. சுவிசேஷத்தை நாம் கேட்கும் பொழுது ரட்சிப்பு உங்களிடத்தில் வருகிறார். அதை ஒரு மனிதன் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிப்பை பெறுகிறான். அது அவனுடைய தீர்மானத்தில் இருக்கிறது. Before you can trust in Christ alone for your salvation, you need to know who he is. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சிப்புக்கு மூல காரணமாய் இருக்கிறார் என்பதை அறியும் முன்பாக அவர் யார் என்பதை நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். And you cannot have a true saving faith without first having the knowledge. அதாவது நாம் சரியான அறிவை பெறாவிட்டால் ரட்சிக்கக்கூடிய விசுவாசத்தை நாம் பெறுகிறவர்களாக இருக்க முடியாது. ரட்சிப்பின் விசுவாசம் வர வேண்டும் என்றால் நாம் அவரை அறிய வேண்டும். We need to know. That is why we spread the word of God. We spread the knowledge of God all over. எல்லா இடங்களிலும் இதுக்காகத்தான் கர்த்தருடைய செய்தியை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளாக மக்கள் வரும்படியாக நாம் கர்த்தரை அறிவிக்க வேண்டும். Now the text here says that we are to spread the fragrance of the knowledge of Christ everywhere. நாம் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை பரப்ப வேண்டும் என்று வாசிக்கிறோம். எல்லா இடங்களிலும், in all places we are to spread the word. நாம் எல்லா இடங்களிலும் கர்த்தரை அறிகிற அறிவை நாம் சொல்ல வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. We must not refrain from speaking the gospel to someone because we presume ahead of time that so and so will not come to the salvation. சில வேளையில் நாம் என்ன செய்கிறோம், ஒருவர் கிறிஸ்துக்குள் வரமாட்டார் என்று நாம் முன்கூட்டியே அவர்களுக்கு குறித்து யூகித்து தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். அதனால அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாமல் இருப்போம். And this happens many times. Sometimes we look at certain behavior of certain people, all right, or certain culture, and we have come to a conclusion that these people will not accept Christ, and therefore we will not speak the word. சில கலாச்சாரத்திலேயோ சில மனிதர்களுடைய பழக்க வழக்கத்தையோ சிலருடைய செயலையோ நான் பார்த்து அவர்களை குறித்து நாம் தீர்மானம் பண்ணிடுறோம். இவங்க கிட்டலாம் சுவிசேஷம்னா செல்லாது, அவங்கள ரட்சிப்புள்ளார் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிடுறோம். அதனால என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் சத்தியத்தை கேட்காமல் போயிடுவார்கள். And as a result, they will not come to the saving knowledge of Christ. And that is a very sad thing. And we should ask ourselves, what is it that we are spreading? இன்றைக்கு நம்மையே நாம் கேள்வி கேட்க வேண்டும். இன்னைக்கு நாம் எதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? What are we doing? We are supposed to spread the knowledge of God. தேவனை அறிகிற அறிவை மக்களுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும், நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக இன்றைக்கு நாம் எதை பரப்புகிறோம் என்று நம்மையே நாம் கேட்க வேண்டும். Now the Bible says we are to spread the aroma of Christ, the sweet fragrance of Christ. கிறிஸ்துவினுடைய நற்கந்தம், சுகந்த வாசனையை எல்லா இடங்களிலும் நாம் பரப்ப வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. But we could ask, is that what we are spreading? நாம் இதைத்தான் பரப்புகிறோமா என்று நம்மை நாமே கேட்க வேண்டும். Sometimes we become too busy in spreading our own name, promoting ourselves. சில நேரம் நாம் நம்மையே புகழாரம் செய்து பிரபலமாக்க பார்க்கிறோம். We try to promote our style, our fashions, our culture, our traditions.
whatever it may be. சில நேரத்தில் நம்முடைய ஸ்டைல், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கொள்கை அல்லது நம்மையே நாம் எல்லா இடங்களிலும் பல இடங்களில் பிரபலமாக்க விரும்புகிறோம். And that is what happening today. Today, in many places, people were just those who are sharing the gospel, those who are preaching the gospel in many places. They are trying to attract people to themselves. இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன என்றால், சுவிசேஷத்தை பரப்புகிறவர்கள் பல நேரங்களில் மக்களுடைய கவனங்களை தங்கள் பக்கமாக இழுக்க பார்க்கிறார்கள். And as a result, the gospel has been watered down. இதனால சுவிசேஷமானது அங்கு தவறாக உபதேசிக்கப்பட்டு தவறான செய்திகள் எங்குமாக போகிறது. Now if you read in 2 Corinthians chapter 5 verse 20, 2 கொரிந்தியர் 5:20 வாசித்தால் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. And the Bible says in this manner, we are therefore Christ's ambassadors, as though God were making his appeal through us. ஆனபடியினாலே 2 கொரிந்தியர் 5:20 வாசிக்கிறோம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருக்கின்றோம் என்று சொல்லுகிறார். Is speaking about God is speaking through us. தேவன் எங்கள் மூலமாக பேசுகிறார். As ambassadors of Christ, we are to speak for the kingdom of God. கிறிஸ்துவுடைய ஸ்தானாபதிகளாக இருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். They cannot add or subtract anything that belongs to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்ந்த அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியதான எந்த ஒரு காரியத்தையும் நாம் குறைக்கவும் கூடாது, அதை கூட்டவும் கூடாது. என்றால் தேவன் நம் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். We are not to modify the message that God has given and to make it more palatable for the masses. அதாவது செய்தியை கேட்பவர்களுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு ஏற்றதாக நம்முடைய செய்தியை நாம் மாற்றிவிடக்கூடாது. We got to be very clear, because the full knowledge of God, the real knowledge, the true knowledge of God is what going to lead people into salvation. தேவன் அறிகிற சரியான அறிவு தான் மக்கள் ரட்சிப்புக்குள்ளார வருவதற்கு அவர்கள் வழிநடத்த போகிறார். But when we fail to speak the real word, the real truth, it will not lead them to the real knowledge of God. நாம் சத்தியத்தை தெளிவாக பேசாவிட்டால் தேவனை அறிகிற அறிவுக்கு மக்கள் ஒருபோதும் அங்கு வர முடியாது. So we need to keep speaking the truth. But there will be always a minority who will speak the truth, while the majority, they will even use the name of Christ, will speak lies. கவனிங்க, எப்பொழுதுமே ஒரு சிறுபான்மை மனிதர்கள் உண்மை செய்தியை அவர்கள் உத்தமமாய் சொல்லி வருவார்கள். ஆனால் பெரும்பான்மையான மனிதர்கள், சரிங்களா, கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி பல கள்ள போதனைகளை போதிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். And this we are seeing in these days. அதை இந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம். Now Paul says this. பவுல் இப்படி சொல்லுகிறார். In 2 Timothy chapter 4 verse 3, for the time will come when men will not put up with sound doctrine. Instead, to suit their own desire, they will gather around them a great number of teachers, all right, to say what their itching ears want to hear. 2 திமோத்தேயு 4:3 பவுல் சொல்லுகிறார், ஏனென்றால் இது கடைசி நாட்கள் நடக்க இருக்கிற காரியங்கள். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு வருவார்கள். This talking about what will happen in the end time. கடைசி காலங்களிலே இது என்ன நடக்கும்? There will be so many false teachers and false prophets who will arise and try to speak in a manner that appeals to the masses. பெரும்பான்மையான மக்களுக்கு மக்கள் கேட்க பிரியமுள்ளதாக, அவர்களுக்கு விருப்பமுள்ளதான காரியங்களை பேசக்கூடிய பல போதகர்கள் இந்த காலங்களிலே எழும்புவார்கள்.
And people always like to hear good things. They do not like to hear judgments. நியாய தீர்ப்பு குறித்து கேட்க யாருக்கும் விருப்பம் இருக்காது. எப்போதும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்கள் அன்பா இருக்கிறார், தேவன் நீங்க எதை செய்தாலும் அவர் சகித்து பொறுத்துக் கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற செய்தி தான் மக்களுக்கு கேட்க விரும்புகிறார்கள். They will always like to hear how God want to prosper financially, materially, in everything they preach. All right? How God want you to fly in a jet. All right? And they keep on speaking. இதைத்தான் அவர்கள் பேசி வருவார்கள். They never talk upon the suffering of the cross. சிலுவை குறித்தோ, கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபட வேண்டியதை குறித்தோ, அல்லது நாம் உதறி தள்ள வேண்டிய காரியங்களை குறித்து அவர்கள் பேச மாட்டார்கள். They will not lay any kind, they will not emphasize any kind of things that the Bible says you go to leave. நீங்கள் விட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிற காரியத்தை எதுவுமே அவர்கள் வலியுறுத்த மாட்டார்கள். But we need to keep speaking the truth. ஆனால் நாம் எப்பொழுதுமே சத்தியத்தை நாம் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். We need to speak, we need to talk, we need to really convey the message of Christ. கிறிஸ்துவினுடைய செய்தியை நாம் எப்பொழுதுமே சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். The Bible talks about that we are the fragrance of Christ. நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். First of all, we need to be a fragrance to God, and then to the believers, and then to the unbelievers. இங்க கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம் தேவனுக்கு. முதலாவது நான் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் மற்ற விசுவாசிகளுக்கு, அதுக்கப்புறம் மற்ற யாவருக்கும். Now, consider, this important thing. If you will know how they make perfume, வாசனையை எப்படி செய்கிறார்கள். The Bible gives us a lot of references in the Old Testament how they are to make perfumes. All right, fragrance, sweet fragrance. And within the confinement of the tabernacle of the temple, they used to use these fragrances. ஆலயத்துக்குள்ளாகவும் அவர்கள் ஆராதித்து வந்த இடங்களுக்குள்ளாகவும் ஆண்டவர் சுகந்த வாசனை எப்படி தயாரிப்பது என்று அவர்களுக்கு மிக தெளிவாக சொன்னார். And they are not supposed to copy and make it for themselves. They are not supposed to use those recipes, those formulas for themselves. ஆண்டவர் கொடுத்த அந்த வழிமுறைகளை அவர்கள் தங்களுடைய சுயத்துக்காக பயன்படுத்தாமல் தேவனுக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். But that is beside the point. But let us look how they make this perfume, the process. ஒரு வாசனையை அவர்கள் செய்வதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? For example, all right, how does a rose become a beautiful smelling perfume? ஒரு ரோஜா பூ எடுத்துக்கிட்டா அந்த ரோஜா பூ எப்படி ஒரு இன்பமாக சுகந்த வாசனையை நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாசனை தைலமாக மாறுகிறது. எப்படி? Actually, the rose has to undergo many breaking and crushing process to become a perfume. இந்த ரோஜா பூ இருக்கிறத இது சுகந்த வாசனையான தைலமாக மாற வேண்டும் என்றால் அது பல வழிகளிலே பல கட்டங்களை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறார். அதை சுத்திகரித்து அதை செய்வதற்கு, அதிலிருந்து அந்த வாசனையை எடுப்பதற்கு, வாசனை தைலத்தை எடுப்பதற்கு அவர்கள் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். And it goes through many breaking points, processing. பலவிதமான பல கட்டங்களிலே இது அவர்கள் ப்ராசஸ் பண்ணுவார்கள். அதை செய்து முடித்து கடைசியாக வரும் பொழுது அதிலிருந்து தைலத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். They extract the oil from these rose. Now, the Bible says we are to become a sweet fragrance unto God, a sweet smelling fragrance unto God, a sweet aroma unto God. நாம் தேவனுக்கு முன்பாக அல்லது தேவனுக்கு நான் சுகந்த வாசனையாக வர வேண்டும், மாற வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. Our life must be willing
to be crushed and be processed to become a sweet fragrance to God. நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த ரோஜா பூ போல. பலவிதமான நொறுக்கப்படுகிற கட்டங்களுக்குள்ளாக கடந்து சென்று தேவனுக்கு சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய வாசனை பொருளாக நாம் மாற வேண்டும். Jesus was called the Rose of Sharon. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாரோனின் ரோஜாவை என்று அழைக்கப்படுகிறார். And he went through many process of being broken. ஆண்டவர் பல கட்டங்களிலே பல பாடுகள் மூலமாக அவர் நொறுக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். When we read Isaiah 53, ஐசையா 53 வாசிக்கும் பொழுது அவர் நொறுக்கப்பட்டதை வாசிக்கின்றோம். He was broken, he was wounded. He talk about his death. And he became a sweet smelling aroma to God. அவருடைய மரணத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். In Ephesians chapter 5 verses 1 and 2, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே this we read how Jesus' life and his death and his resurrection was offered up as a fragrance or a sweet aroma unto God. ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், இவை எல்லாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக எழுந்திற்று என்று நான் வாசிக்கிறோம். Now we read in chapter 5 of Ephesians verses 1 and 2. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். The Bible says in this manner, therefore be imitators of God as dear children, and walk in love as Christ also has loved us and given himself for us, an offering and a sacrifice to God for a sweet smelling aroma. எபேசியர் 5:1-2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Now it's talking about how Jesus offered himself as a sweet aroma, a sweet smelling aroma. கிறிஸ்து நமக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். He says he offered himself as an offering and a sacrifice. நமக்கு தேவனுக்கு முன்பாக நமக்காக சுகந்த வாசனையாக he became on our behalf a sweet aroma unto God. அவர் நமக்காக தேவனுக்கு முன்பாக நம்முடைய சார்பில் சுகந்த வாசனையாக நான். When Father he smelled the fragrance, he received it. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதை அந்த வேத வசனம் எடுத்து காண்பிக்கிறார். Now what is a real sacrifice? அவர் நமக்காக பலியாக மாண்டார் என்று சொல்லப்படுகிறதே, உண்மையான பலி என்ன? What is a real sacrifice? When we read in Psalms 51 verse 17, சங்கீதம் 51:17 வாசிக்கும் பொழுது the Bible says in this manner, the sacrifices of God are broken spirit, a broken and a contrite heart. These, O God, you will not despise. சங்கீதம் 51:17. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். The sacrifice that pleases God is a broken spirit, a broken and a contrite heart. This God will not reject. This God will not despise. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். God want us to have that broken spirit. And then only we can become the sweet fragrance to God and to believers and unbelievers. நம் தேவனுக்கு முன்பாக ஆவிலே நொறுங்குண்டவர்களாக காணப்பட வேண்டும்.
where in spirit we submit to the will of God. நம்முடைய ஆவியில் நாம் தேவனுடைய விருப்பத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். We break our ego and we bow our will to God. நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய பிரியத்தை, நம்முடைய சித்தத்தையும் தேவனுக்கு முன்பாக வணைந்து கொடுத்து நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான வழிகளாக நாம் மாறுகிறோம். The way to the cross is the way of brokenness. சிலுவைக்கு செல்லுகிற வழி அங்க நொறுங்குண்ட வழிகள் தான். நம்முடைய ஆவியில நறுங்குண்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. And that's why we read in Jeremiah, chapter 4 verse 3 and 4. This is what God is saying to the people in ancient time. And I believe God is speaking to us, dealing with our spiritual heart. அந்த நாட்களில் தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு தேவன் நம்முடைய உள்ளம் என்ற நிலத்துக்கு சொல்லுகிறதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். For thus says the Lord, that is in Jeremiah chapter 4 verses 3 and 4. For thus says the Lord to the men of Judah and to Jerusalem, break up your fallow ground, and do not sow among thorns. Circumcise yourselves to the Lord and remove the foreskins of your heart, men of Judah and inhabitants of Jerusalem, or else my wrath will go forth like fire and burn with none to quench it, because of the evil of your deeds. வேதவசனம் சொல்லுகிறது எரேமியா 4:3 யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரமும் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் இனித்தோலை நீக்கி போடுங்கள். God is actually referring the importance of them dealing with their heart. இவர்கள் தங்களுடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். And to drive home this message, God is using this illustration, the importance how they should deal with their land, to break up the fallow ground in order for it to receive the seed that will be sown. விதைப்புக்கு ஏற்றதான ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு தரிசு நிலமாகி இருக்கிற அந்த நிலம், கடுமையாக இறுகி போயிருக்கிற அந்த நிலத்தை அவர்கள் பண்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அவர்களுடைய இருதயத்தை குறித்து தேவன் பேசுகிறார். இருதயத்தை குறித்து தேவன் பேசுவதற்கு நிலத்தை ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். Many times Bible talks about like that. But God says you got to deal with your heart. If not, my fire, when my fire come to consume, nobody can put it out. அழிக்க முடியாத என்னோட அக்னி எழும்பும் பொழுது அதை யாருமே அவிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The importance of us coming before God in brokenness. தேவனுக்கு முன்பாக நாம் நறுங்குண்டவர்களாக வர வேண்டும். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு நறுங்குண்டவர்களாக நாம் வர வேண்டும். And we need to come before the Lord. In Hebrews 10:12, எபிரேயர் 10:12 நாம் வாசிக்கிறோம். So with a view to righteousness, reap in accordance with kindness, break up your fallow ground, for it is time to seek the Lord until it comes to rain righteousness on you. That is what we read in Hosea chapter 10 verse 12. ஓசியா 10:12 வாசிக்கிறோம். நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. The Bible says it's the time to seek the Lord until he comes to rain righteousness on you. It's a time to seek the Lord. தேவனை தேடும் காலமாக இருக்கிறது. How to seek? தேவனை தேடும் காலமாய், so that he will come to rain righteousness. They are farmers. They understand this language.
அவர்கள் யாவரும் விவசாயிகளாக இருந்தவர் விவசாயிகள். அவர்களுக்கு தெரியும் தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் என்ன என்று. And God has to use with their practical things to drive home message to deal with their spirit. இவர்கள் தங்களோட உள்ளத்தோடு தங்களோட ஆவியை சரிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற செய்தி இது. ஆகவே அவர்கள் விவசாயிகளாக இருந்ததால் அந்த விவசாய சூழ்நிலைகளை ஆண்டவர் பயன்படுத்தி இந்த இடத்துல அவர் பேசுகிறார். And God said, sow with a view to righteousness. அதாவது நீங்கள் நீதிக்கென்று நீதியை முன்னோக்கி உள்ளவர்களாக கருத்தில் கொண்டு விதையுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். Alright? Reap in accordance with kindness. தயவு கொத்ததாக அறுப்பருங்கள், நீதியை விதையுங்கள், தயவை பெறுவீர்கள். When you sow into righteousness, you will reap favor. You will reap favor or kindness. You got to break up your fallow ground. For it is time to seek the Lord. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. There is something God says you got to deal as God's people. தேவ மக்களாக நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். It is something that God wants us to deal. Because only you know about the condition of your heart. உங்கள் இருதயத்தினுடைய நிலையை நீங்கள் தான் அறிவீர்கள். And God want to bring and shower righteousness upon you. The rain of righteousness. தேவனுடைய நீதி என்கிற அந்த மழையை அவர் பொழிய விரும்புகிறார். But God wants you to get ready. Preparedness is you must do. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் இந்த காரியத்திற்கு. And some of the ways that you will need to prepare. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது to break up the fallow ground. Be ready to go through brokenness. நீங்கள் பாடுகளை கடந்து செல்ல ஆயத்தப்பட வேண்டும். Because you got to get your ground ready. உங்களுடைய இருதயத்தை சரிப்படுத்த தேவனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில பெருக. You got to get and deal with these things so that there will be a continuous flow or shower of rain in your life where you will be able to produce the fruits of righteousness. நீதியின் கனிகளை தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து பசுமை நிலமாக மாறுவதற்கு உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா? One of the way is to repent. Repentance, constant repentance. தேவனுக்கு முன்பாக நான் இருதயங்கள் ஆராய்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய தவறுகளை குற்றங்களை உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். Alright? It's a sign of our humbleness before God. நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதாக காணப்படுகிறது. Alright? So God wants us to come before Him. நாம் அவருக்கு முன்பாக வந்து தாழ்மையாக வர வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். And sometimes God takes us through, allows us go through some trials. சில நேரத்தில் நாம் நொறுங்குண்டவர்களாக மாறுவதற்கு நம்முடைய நிலத்தை சரிப்படுத்துவதற்கு வாழ்க்கையில சில அனுபவங்கள் வழியாக நாம் போக வேண்டியதாக இருக்கும். பாடுகள் வழியாக நாம் போக வேண்டியதாக இருக்கும். You know, when Paul talked about earlier about this incense, இந்த சுகந்த வாசனை என்று பவுல் சொல்லும் பொழுது I read an article which says this man. ஒரு பகுதியை நான் வாசித்தேன். அந்த பகுதியில் இப்படி போட்டிருக்கு. During the time of Roman Empire, all subjects were required to appear before a statue of Caesar every year. ரோமர்கள் ஆண்டு வந்த காலங்களிலே ராயனுக்கு முன்பாக சீசர் அவனுடைய சிலைக்கு முன்பாக வருடந்தோறும் ஒரு நாள் குறிப்பிட்ட நாளிலே மக்கள் ஒன்று கூடும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. And they are to throw a pinch of incense into the fire that burned before it and say Caesar is Lord. அந்த சிலைக்கு முன்பாக அவர்கள் வந்து அவர்கள் கொஞ்சம் சாம்பிராணியை எடுத்து அந்த சிலைக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிற அந்த தூபம் அந்த கலசத்தில் அவர்கள் போட வேண்டுமா. அது அந்த தூபத்தை அவர்கள் போடும் பொழுது அந்த சாம்பிராணி அவர்கள் போடும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவோம்னா, சரிங்களா, சீசர் தான் எங்களுக்கு ஆண்டவன் அப்படின்னு சொல்ல வேண்டுமா. And because of this, the early Christians, they refused to do this.
ஆதிகால கிறிஸ்தவர்கள், அந்த நாட்களில் வாழ்ந்த வந்த கிறிஸ்தவர்கள் இதை அவர்கள் செய்ய மறுத்து விட்டார்கள். And because of this, many of them were thrown into the lions. அநேகர் அக்னியிலும் சிங்கத்துங்களுக்கு முன்பாக இரையாக போடப்பட்டார்கள். It was very unthinkable for them to confess publicly someone other than Jesus as their true God. பகிரங்கமாக இந்த கிறிஸ்தவர்கள் என்ன உறுதியாக படித்திருந்தார்கள் என்றால், ஆண்டவர் இயேசுவே தெய்வம் என்பதை விட வேறு யாரையும் நாங்கள் தெய்வம் என்று அழைக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். The pinch of that incense, the pinch of that incense to them is a betrayal of Jesus. அந்த சிறு பிடி சாம்பிராணி இருக்கு இல்லையா, கொஞ்சம் சாம்பிராணி எடுத்து போடுவது அவர்களுக்கு இயேசுவை மறுதலிக்கிற மாதிரி இருக்கிறவன். That's how they treated. And in the story, I read this. There were a group of Christians who were huddled together in a dungeon beneath the Colosseum in Rome. ரோமில் இருக்கிற அந்த மகாபெரிய கொலோசேயத்தில் சில கிறிஸ்தவர்கள் கும்பலாக பிடித்து அடைக்கப்பட்டிருந்தார்கள். And they were ready to be thrown the next day, all right, into the lions. சிங்க கபிகளிலே சிங்கங்களுக்கு இரையாக தூக்கி போடும்படியாக அந்த இரவில் அங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள். And there was a Roman commander during that time who had fallen in love with a very beautiful Christian girl whom he wanted to marry. அந்த நாட்களில் இருந்த ரோம தலைவன் ஒருத்தன், படைத்தலைவன் ஒருத்தன், இந்த பிடிக்கப்பட்ட கும்பலில் இருந்த ஒரு கிறிஸ்தவ பெண்ணை, அழகான கிறிஸ்தவ பெண்ணை அவன் காதலித்து அவளை திருமணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டான். So he came to the girl and he tried to persuade that girl in order to save herself from the lions by meeting just the simple requirement of the Roman government by putting a pinch of that incense in the altar of fire before the statue of Caesar. இந்த பெண்ணை எப்படியாவது மறுநாள் சிங்கத்தின் வாயிலிருந்து போய்ப்பதற்கு, அவளை மனம் செய்வதற்கு இவன் விருப்பப்பட்டு அவகிட்ட கெஞ்சி எப்படி கேட்கிறான். அவன் என்ன சொல்றான், நீ செய்ய வேண்டியது பெரிய காரியம் இல்லை, சரிங்களா, கொஞ்சம் சாம்பிராணி எடுத்து 2 விரல்ல நீ சாம்பிராணி எடுத்து இந்த அரசாங்கம், ரோம அரசாங்கம் சொல்லுவதற்கு ஏற்றதாக அந்த சிலைக்கு முன்பாக எரிகிற அந்த நெருப்புல அந்த கலசத்தில் நீ போட்டா போதுமே, கொஞ்சம் தானே, ஒரு சிறு பிடி தானே, போட்டுட்டா உனக்கு ஒன்றும் நடக்காது, நீ விடுதலை ஆயிருவாய் அப்படி. Now remember, it is just a pinch of that incense. ஒரு சிறு பிடி சாம்பிராணி போட்டா போதும் அப்படின்னு சொல்லுகிறான். He tried to convince her, but this girl, she refused. இந்த சிறு பிள்ளை அதை மறுதலித்தான, செய்ய முடியாது. But then he said, but it is just a small thing, a little thing. அது கொஞ்சம் தானே, நீ அவ்வளவு தானே செய்ய போறாய். What should you die for being so stubborn? நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறையே, உன் பிடிவாதத்தில் நீ ஏன் சாகணும்? You don't have to give up your belief or take any new ones. நீ உன் விசுவாசத்தை விடலையே, உன் நம்பிக்கை இழக்கலையே, சும்மா அந்த கொஞ்சம் சாம்பிராணி தான் எடுத்து போடணும், வேற ஒன்றும் இல்லையே. Very simple. All right, we don't ask anything more than this. இதை விட நாங்க வேற எதையும் கேட்கலையே அப்படின்னு சொல்லுகிறான். All you have to do is just these little things so that the government can know that you are loyal subject. நீ செய்ய வேண்டியது அந்த உன்னோட 2 விரல்ல கொஞ்சம் சாம்பிராணி எடுத்து போட்டுட்டா போதும், அந்த கொஞ்சம் காரியத்தை நீ செஞ்சிரு, அரசாங்கத்துக்கு, சரிங்களா, நீ உறுதிப்படுத்துவாய், நீ இந்த அரசாங்கத்துக்கு நீ உண்மையாக இருக்கிறாய், ரோம ராஜ்யத்துக்கு, ரோம அரசுக்கு நீ உண்மையான மனுஷியா இருக்கிறாய் அப்படின்னு நீ உறுதிப்படுத்துவாய், சாட்சியா இருப்ப, நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி
அவளை சொல்லுகிறான். But then she said, though I love you, all right, though I love you, நான் உன்னை நேசித்தாலும், all right, I love my Jesus more than that. It may be just a pinch of incense, all right, so great a sacrifice for life. அதாவது என் உயிருக்கு பதிலாக, சரிங்களா, இந்த சிறுபுடி தான், இந்த சிறுபுடி போட்டால் என்னோட உயிரை நான் காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். And she said, though I loved him, this young Christian girl, she told this guy, this general, that she refused to throw the pinch of incense into the fire. இவள் என்ன சொல்லுகிறார், அந்த தலைவனை பார்த்து, உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன், ஆனாலும் உனக்காக இந்த கொஞ்சம் சாம்பிராணை எடுத்து போடுவது என்னுடைய ஆண்டவரே மறுதலிக்கிறதாக மாறும். It could be just a little thing, but it's a great thing. நான் போடுகிறது சின்ன ஒரு பிடி சாம்பிராணி தான், ஆனால் அது என்னுடைய ஆண்டவரை மறுதலிக்கும். When I throw a pinch of incense into my censer at home before the icon of Jesus, wherever as a priest I sense the icon of Jesus in the church or wherever in the home, I am only throwing only for him. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நான் போடுகிற அந்த தூபம் இருக்கிறதே, நான் வீட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவரை மட்டும்தான் நான் வணங்குவேன். I will not throw this for anybody else. And I will not show my loyalty by breaking my loyalty to Jesus. I will not show my loyalty, try to prove my loyalty to any other by breaking my loyalty for Jesus. நான் மற்றவர்களுக்கு என்னோட உத்தமத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் மேல் இருக்கிற என்னோட நம்பிக்கையை நான் இழக்க விருப்பமாக இல்லை. But then this general began to say, after all, you are not going to give up your faith. You still can have your faith. It is just a little act. You just do it. நீ விசுவாசத்தை விடலையே, வேற ஒன்றும் இல்லையே, நீ செய்வதெல்லாம் இந்த கொஞ்சம் சாம்பிராணி எடுத்து போட்டா போதும் அப்படின்னா. You know how subtle the devil comes to trick you. பிசாசு உங்களை வஞ்சிப்பதற்கு அவன் எவ்வளவு சந்தரத்தெல்லாம் செய்யாள்றான். Remember what he did in the garden. Oh, it is just a little, it won't harm you, just eat it. சரிங்களா, ஏதேன் தோட்டத்தில் அதான் சொன்னா, நீ பெரிய காரியத்தை ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ சும்மா அதை சாப்பிட்டா போதும், சாப்பிட்றது ஒன்றும் தவறு இல்லையே. The devil tried to make, all right, violation of God's rules and laws as simple. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது பிசாசு நம்ம இடத்துல எப்படி காமினா, இதெல்லாம் சின்ன காரியம்தான் சொல்லி. Now, to those who really love Jesus, even a smallest matter becomes great. ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்க நேசிக்கிறவர்களுக்கு சிறு காரியமாக இருந்தாலும் அது பெரிய காரியம் தாங்க. Right. And this girl, she willing to suffer for Jesus, and she became the sweet fragrance unto God. அதாவது அந்த கொஞ்சம் சாம்பிராணியை எடுத்து அந்த நெருப்பில் போட்டு தன் உயிரை காத்து கொள்வதற்கு பதிலாக அவள் தன்னையே தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தாள். She offered herself as a sweet fragrance unto God. Like she could have saved herself by just throwing a pinch of that incense, but she did not. To her, that is too much. அவளுக்கு அந்த சிறு பிடி சாம்பிராணியாக இருந்தாலும் அது மகாபெரிது. அது ஆண்டவருக்காக நான் அதை செய்ய மாட்டேன், தன்னோட வாழ்க்கையை அவள் ஒப்பு கொடுத்தாள். Now people of God, God wants us to become the sweet fragrance unto Him. தேவனுக்கு முன்பாக நாம் ஒவ்வொருத்தரும் சுகந்த வாசனையாக எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். How are we going to become a sweet fragrance? தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி சுகந்த வாசனையாக எழும்புவது? We will continue in the coming week. அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து இந்த செய்தியை நாம் கேட்போம். Shall we pray? நாம் ஜெபிப்போம். Father, we thank you today that we have come to understand how much you desire that we should become
a sweet aroma unto you. உமக்காக நாங்கள் நறுமணமாக நற்கந்தமாக எழும்ப வேண்டும் என்பதை நீ விரும்புகிறது உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். We thank you, Father, that only that sweet aroma pleases you. இந்த சுகந்த வாசனை என்பது உம்மை பிரியப்படுத்துகிறதாய் இருக்கும் என்று நாங்கள் அறிகிறோம். And Father, we pray, even those who have heard your word will offer their life, will surrender their life in obedience, in faith, in surrender, so that they will arise to become a sweet aroma unto you. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை சுகந்த வாசனையாக, தங்களை பலியாக, உமக்கு முன்பாக காணிக்கையாக, தங்களுடைய சரணடைவதன் மூலமாக, அவர்கள் தங்களை தாழ்த்துவதன் மூலமாக, உம்மை தேடுவதன் மூலமாக சுகந்த வாசனையாக எழும்புவார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். I thank you, Father, that you take us through many process of suffering, trials, and whatever that you have designed, so that this sweet fragrance will be extracted from our life. எங்களை பலவிதமான வாழ்க்கையின் வழிகளில், அனுபவங்களில், பாடுகள், வியாகுலங்கள், வேதனைகள் இவைகள் மூலமாக எங்களை கொண்டு சென்று எங்களோட வாழ்க்கையிலிருந்து சுகந்த வாசனையை நீர் எடுக்க விரும்புகிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Father, I pray that your favor will rest upon everyone as they begin to understand that these will yield themselves to you with obedient heart. இவர்கள் ஒவ்வொருத்தரும் உம்முடைய வார்த்தையை அறிந்து உம்முடைய வார்த்தை புரிந்து கொள்ளும் பொழுது, பிதாவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உம்முடைய விருப்பம் நிறைவேற தங்களோட வாழ்க்கையில் சுகந்த வாசனையாக இவர்கள் எழும்ப அவர்களுக்கு கிருபையும் தயவையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். I thank you. I bless your people. I bless every children and every family. Your blessing will rest upon them abundantly. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு வீடுகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட உம்முடைய மக்களை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். I thank you in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் வல்ல பிதாவே. ஆமென்.